அது 4ஆம் தேதி தெரியும். 2 முறை விட அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இன்னைக்கு 1 வட்டம் 2 வட்டம் தான் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. கடந்த 5 வருடங்களாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த தொகுதி மக்கள். பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சாங்க, முதல் வாய்ப்பு. அந்த 5 வருஷமும் நான் அவங்களோட இருந்திருக்கிறேன். கோவிட் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, 365 நாளும் என் தொகுதி மக்களோடு நான் இருந்திருக்கிறேன். அதற்கான வரவேற்பு இப்போ தெரியுது. நிச்சயம் பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பாங்க. சென்னை எப்பவுமே திமுகவோட கோட்டை தாங்க. இந்த முறையும் நிச்சயமாக சென்னைக்கு நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய அரசு பண்ணியிருக்கு. வட சென்னை வளர்ச்சி திட்டம் பண்ணியிருக்கு. சாலை மேம்பாட்டு பணிகள், குறிப்பாக மழைநீர் வடிகால்கள் பெருமளவில் பண்ணியிருக்கிறோம். ஒரு வருஷமும் அந்த மழை பெய்யும் போது தண்ணி வடிகால் வசதிகள்லாம் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். நாங்கள் நிச்சயம் புதிய மேம்பாலங்கள் வந்திருக்கு. சென்னையுடைய கட்டமைப்பே எப்போவுமே திமுக அரசில் தான் சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். அதனால் சென்னை மக்கள் நிச்சயம் மீண்டும் திமுகவுக்கு, உதயசூரியனுக்கு, எங்களுடைய கூட்டணிக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பாங்க, நம்பிக்கை இருக்கு. கலைஞர் சாதனையெல்லாம் முறியடிக்க முடியாது, ட்ரை பண்ணலாம். அது 4ஆம் தேதி தெரியும். 2 முறை விட அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இன்னைக்கு 1 வட்டம் 2 வட்டம் தான் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. கடந்த 5 வருடங்களாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த தொகுதி மக்கள். பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சாங்க, முதல் வாய்ப்பு. அந்த 5 வருஷமும் நான் அவங்களோட இருந்திருக்கிறேன். கோவிட் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, 365 நாளும் என் தொகுதி மக்களோடு நான் இருந்திருக்கிறேன். அதற்கான வரவேற்பு இப்போ தெரியுது. நிச்சயம் பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பாங்க. சென்னை எப்பவுமே திமுகவோட கோட்டை தாங்க. இந்த முறையும் நிச்சயமாக சென்னைக்கு நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய அரசு பண்ணியிருக்கு. வட சென்னை வளர்ச்சி திட்டம் பண்ணியிருக்கு. சாலை மேம்பாட்டு பணிகள், குறிப்பாக மழைநீர் வடிகால்கள் பெருமளவில் பண்ணியிருக்கிறோம். ஒரு வருஷமும் அந்த மழை பெய்யும் போது தண்ணி வடிகால் வசதிகள்லாம் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். நாங்கள் நிச்சயம் புதிய மேம்பாலங்கள் வந்திருக்கு. சென்னையுடைய கட்டமைப்பே எப்போவுமே திமுக அரசில் தான் சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். அதனால் சென்னை மக்கள் நிச்சயம் மீண்டும் திமுகவுக்கு, உதயசூரியனுக்கு, எங்களுடைய கூட்டணிக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பாங்க, நம்பிக்கை இருக்கு. கலைஞர் சாதனையெல்லாம் முறியடிக்க முடியாது, ட்ரை பண்ணலாம்.